சரி மாடுலஸ் 7th காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் அவங்க குடுத்திருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம இத நடத்த முடியாது. ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர் போறதுக்கு முன்னாடி இது எதனோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிசஸ்ன்னு அவன் குடுத்துட்டான். ம். மேட்ரிசஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ட்டான். அப்ப இதுக்குள்ள இத தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். அப்ப ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர் யாரு? கேடல் கேமெட் தேற்றம்னா யாரு? அப்படிங்கிறது இது ஒரு மேட்ரிக்ஸ் தியரி. இது வரைக்கும் ஃபுல்லாமே மேட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் யார பார்க்க போறோம்னா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இந்த பார்ட். அதுல என்ன இருக்குது? காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட். 2 மெத்தட் இருக்குது. பரவால்ல. வெரி குட். இந்த 2 மெத்தட் இருக்குது. இது அடுத்த பார்ட். சரி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்படி டாக்கணும் இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணி மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிட்டா தான் அடுத்து நம்ம பார்ப்போம். மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? என்ன டெஃபினிஷன் மேட்ரிக்ஸோடது? நீ பேச மாட்டேங்குது. மேட்ரிக்ஸ் எப்படி டாக்கணும் இருக்கும்? அதான் சார் ரோஸ் காலம்ஸ் வச்சிருக்கேன். ரோ காலம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஐடியா அடிஷன், செப்பரேட்டுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு? அதெல்லாம் பண்ணலாம் சார். எப்படி பண்ணுவீங்க? என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை இருக்கு மேட்ரிக்ஸ்க்கு? என்ன ரூல் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இருக்குன்னு? காலமும் ரோவும் ஈக்குவலா இருக்கணும். காலமும் ரோ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஆட் பண்றதுக்கு. ஆட் பண்றது 2 டிஃபரெண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கணும். 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது காலமும் ரோவும் சேமா இருக்கும். சரிங்களா? 2 காலமும் ரோவும் சேமா இருந்தா அதுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாத மேட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அப்படின்னா என்னது? 2 டிஃபரெண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் சேம் ஆர்டர் தென் அடிஷன் செப்பரேட் இஸ் சாட்டிஸ்ஃபை. அப்ப மல்டிப்ளிகேஷன் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் ஆஃப் A equal to ஆர்டர் ஆஃப் B னா A plus B பாசிபிள், A minus B பாசிபிள். சரிங்களா? சரி அடுத்த கேஸ் என்ன? இது அடிஷனுக்கு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை இருக்குன்னு கேட்டேன். ஆர்டர் ஆஃப் A அண்ட் ஆர்டர் ஆஃப் B ஓகேங்களா? இது M by N, இது N by P அப்படின்னு இருந்ததுன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை, அதர்வைஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. இதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ஐடியா. சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணுங்கிறாங்க? ஈக்குவலாக இருக்குங்க நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட எது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் பிங்கிறது செகண்ட் மேட்ரிக்ஸ். இதனுடைய ஆமா. சரி அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது வரும்போது என்ன ஆகும்? ஏபி. ஏபியோட ஆர்டர் என்ன கிடைக்கும்? ஏபி ஆர்டர் என்ன கிடைக்கும்னா M cross P ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு. ஓகே சார். சோ அடுத்தது யாருன்னா A இன்வர்ஸ். இன்வர்ஸ் எப்படி கிடைக்கும்? ஏன்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம், அடிஷன் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ட் பார்த்துட்டோம். அடுத்து யார் வேணும்? இன்வர்ஸ் வேணும். அப்ப A இன்வர்ஸ் கிடைக்கும் 1 by determinant of A into adjoint of A. அப்ப இந்த கான்செப்ட் எங்க படிச்சிருக்கீங்க? இது ஆல்ரெடி நீங்க +2 ல படிச்சிருப்பீங்க. டிட்டர்மினன்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும். adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும். adjoint of A ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? கோபெட்டர் டிரான்ஸ்போஸ். இதெல்லாம் எக்ஸாம்ல வருமா சார்? இல்ல இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இல்ல இந்த சாப்டரே வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் தான். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முலால இந்த ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் தான். இது ஏன் சொல்றது சொல்லிடலாம். அப்புறம் போட ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இந்த கேர்னல் தியரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற கான்செப்ட்ல வரும். சரிங்களா? மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் இது ஃபுல் சாப்டருமே மேட்ரிக்ஸ். அவங்க கொடுத்தே கெட்டிங் மாதிரி மேட்ரிக்ஸ் தானே. அது இது ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். இது ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரியாப்பா? ஓகே. ஓகே சார். சரி adjoint of A தெரிஞ்சிச்சிங்க. adjoint of A க்கு அப்புறம் என்ன? கோபேட்டர் பத்தி தெரியணும். ஏன் கோபேட்டர் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து adjoint கண்டுபிடிக்க முடியும். அப்ப கோபேட்டர் ஆஃப் A எப்படி இருக்கும்?
கோபெட்டர் ஆஃப் ஏன்னா மைனஸ், ஓகேங்களா? இப்போ மைனஸ் 1 ஹோல் பவர் I பிளஸ் ஜே இன்ட்டு எம்ஐஜே. அப்போ எம்ஐஜேனா யாரு? மைனர் ஆஃப் ஏ. ஓகே, எம்ஐஜே யாருன்னா மைனர் ஆஃப் ஏ. இதுதான் நம்மளுடைய ஒரு பேசிக் ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? மைனர்னா வேணும், கரெக்டுங்களா? இது மைனர் எம்ஐ. அப்போ மைனரோட ஃபார்முலா வேணும், சரிங்களா? அப்போ மைனர் எப்படி கண்டுபிடிப்பீங்கிறது நம்மளுக்கு ஐடியா தெரியும். மைனருங்கிறது நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மைனர் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது ஐடியா. இப்போ கோபேட்டரோட நோட்டேஷன் என்ன? ஏஐஜே நோட்டேஷன். மைனரோட நோட்டேஷன் என்ன? கேபிட்டல் எம்ஐயோட நோட்டேஷன். சரியா கண்ணு? ஓகே சார். சரி, இதெல்லாமே பேசிக் ப்ளஸ் ஒன்ல படிச்சது. இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். சரியா கண்ணு? ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிடுறோம், பார்த்துக்குங்க. ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது கிவன். சரியாப்பா? ஓகேவா? ஓகே சார். ரெண்டாவது கேஸ் என்ன வரும் போது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சிஇனா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0. இங்க ஐங்கிறது என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐங்கிறது என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்? 1 0 0 0 1 0 0 0 1. சரியாப்பா? என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி, அப்போ இது ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் வரும்? எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஜெனரல் ஃபார்முலா எழுதிருப்பாங்க. 3/3 மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கும். 3/3 பவர் 3 வரும். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா S1 S2 S3 ஓட வேல்யூ வேணும் நமக்கு, கரெக்டுங்களா? இது என்னது? 3/3 ஏவோட ஆர்டர். ஓகே, ஆர்டர் ஆஃப் ஏ 3/3 இருக்கும். இதில் எது எது வேணும் நமக்கு? S1 யாரு, S2 யாரு, S3 என்ன யாருன்னு நமக்கு வேணும். அப்போ S1ஓட வேல்யூ என்ன, S2ஓட வேல்யூ என்ன, S3ஓட வேல்யூ என்ன, இது ஃபார்முலாவை நம்ம படிக்க போகிறோம். சரியாப்பா? புரியுதாமா? இல்லை சார். என்னப்பா இது வந்துட்டு என்னது? இதுக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நான் என்ன கெட்டிங் கொடுத்துக்கிறேன்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நான் 2-3 டைம் நடத்திக்கலாம். பற்றி கவனிங்க. ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு நம்ம பிரேக் அவுட் வரீங்க, கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரி, இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போகிறோம், உங்களுக்கு புரியும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா கொடுக்குறேன், அப்புறம் பாருங்க. இப்போ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 3 4. ஓகே, ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன கொடுத்துக்கிறேன்? இதான் ஃபார்முலா. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னு, இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். இந்த ஃபார்முலா வந்து நான் வச்சுங்க ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் ஃபார்முலா. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0. சரிங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் நம்ம லாம்டா ஐ என்ன? லாம்டா ஐ ஈக்குவல் டு லாம்டா 0 0 லாம்டா. கரெக்டாப்பா? அதாவது ஐயோட வேல்யூ ஆமாம் சார். ஐடென்டிட்டி 1 0 0 1. கரெக்டாக தானே? அப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன வரும்? ஏ மைனஸ் லாம்டா ஐ என்ன வரும்? ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 1 2 3 4 மைனஸ் லாம்டா 0 0 லாம்டா. கரெக்டுங்களா? அப்போ 2 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் லாம்டா 2 3 மைனஸ் 0 3 4 மைனஸ் லாம்டா 4 மைனஸ் லாம்டா. கரெக்டாக தானே?
டவுட் இருக்குதா? இல்லை சார். அப்போ டிட்டர்மெண்டாக மாற்றுங்க. டிட்டர்மெண்ட் மாதிரி என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் லாம்டா 2 3 4 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி, இப்போ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும்ல? இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிங்க? இங்கிருந்து இங்கே போனால் ப்ளஸ் சைன், அதே இதையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன். சரிங்களா? அப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு 4 மைனஸ் லாம்டா. கரெக்டாப்பா? எதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்? இந்த மெயின் டயகனல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா கண்ணு? அடுத்து இந்த செகண்டரி டயகனல் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் சைன் போட்டு பண்ணணும். அப்படின்னாச்சு மைனஸ் 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0. இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்லை சார். டவுட் இல்லை. சரி, இதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாமா? என்ன ஈக்குவேஷன் வரும்? 4 மைனஸ் லாம்டா ப்ளஸ் 4 லாம்டா மைனஸ் 4 லாம்டா. ஓகே, மைனஸ் 4 லாம்டா ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ தெரியலையா ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுங்க? இதுக்கு பேர் தான் இங்கே நிற்குது பார்த்தியா? இதுக்கு பேர் தான் என்னது? கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன். இது கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா? இது கம்ப்ளீட் பண்ண பேர் தான் என்னது? கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன். கால்குலேட்டர்ல போடணும் அடுத்தது. ஓகே, இதுக்கு பேர் என்னது? கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன். புரியுதா? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம் பார்த்தியா? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் அந்த லேம்டா வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த லேம்டா வேல்யூக்கு பேர் என்னது? ஐகன் வேல்யூ. அந்த லேம்டா வேல்யூக்கு பேர் தான் என்னது? ஐகன் வேல்யூ. சரிங்களா? அப்போ லேம்டா வேல்யூ கண்டுபிடிங்க. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? கால்குலேட்டர் கிட்ட கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கால்குலேட்டர் எங்க இருக்கு எடுத்து வைக்கலாம் சார். கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்களா? இந்த மாதிரி இல்லைனா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கால்குலேட்டர்லனா லாம்டாலாம் போட முடியாதுல்ல சார்? ஏன் லாம்டா ஏன்டா போட? கோஎஃபிஷியன்ட் போட முடியல. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கால்குலேட்டர் சால்வ் பண்ண தெரியாதா? கோஎஃபிஷியன்ட் என்னங்குது? 1 மைனஸ் 5. ஓ ஆமா சார், ஆமா சார். மாத்திட்டியா? நம்ம பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்துருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துருப்போம் சார். அப்புறம் மறந்து எக்ஸ்ட்ராரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருப்பீங்க எங்கே? ஓடிபிடியில். இதில் போட்டு சால்வ் பண்ணி சொல்ல பார்க்கணும். இதில் சால்வ் பண்ணால் ஐகன் வெக்டர் கிடைக்கும். இதில் போட்டு சால்வ் பண்ணிட்டு எனக்கு என்ன வருது சொல்லி பார்க்கலாம். இல்லை நான் போடணுமா, நீ போடலாமா, 2 பேர் கம்பைன் பண்ணி போடலாமா? இல்லை நீ கால்குலேட்டர் போட்டு சொன்னா சரி. நான் இதில் போடுறேன், நீ கால்குலேட்டர் போட்டு சொல்லி பார்க்கலாம். சரி, நானே கால்குலேட்டர்ல போட்டுறேன். சார் 5/2 plus or minus root 33/2. 5/2 plus or minus root 32. Root 32/2. 32 divided by 2. சரிங்களா? அப்போ இந்த லேம்டா வேல்யூ எப்படின்னா 2 ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். லேம்டா ஈக்குவல் டு 5 plus or minus root 2 divided by 2 வந்து கீழே வந்து 4 ஆயிருமா? அடுத்த லேம்டா ஈக்குவல் டு 5 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 1 எழுதிக்கிறேன். கரெக்டாப்பா? ஓகே சார். இப்போ டிவைட் பை 4. அவ்வளோதான். அப்போ இந்த 2 தான் வந்து நம்மளுடைய ஐகன் வேல்யூஸ். சரி, ரெண்டாவது டவுட் இருக்குங்க. ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதா? நோ சார். இப்போ 2/2க்கு எப்படி போட்டு அதே தான் 3/3க்கு. சரிங்களா?